ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸ் கேட்டதன்படி ஸ்டோன் ஒர்க் சாரீ கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு நல்ல கலெக்ஷனாக நான் சர்ச் பண்ணதில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட் கிராசரி ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், பர்சனல் கேர், பேபி கேர், ரெடி டு குக், குக்கிங் எசென்ஷியல், ஓரல் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு நிறைய கேட்டகரியில் நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. அதுவும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பை மோட் ஆப்பில் வந்து வெல்கம் கிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ₹999 ₹999 26 ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல ஆஃபர். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீ பற்றி பார்த்துடலாம். இது வந்து நல்ல ஒரு பிளாக்ல வந்து டபுள் ஷேட் கலரில் வந்து நான் பார்த்துருந்தேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா 4 கலர் வரைக்குமே நமக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. சாரியோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி சொல்கிறேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா ஷைனிங்கான லுக்கில் இருக்கும். இது வந்து கிரேப் சில்க் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் அந்த மெட்டீரியலே பார்த்திங்கன்னா. அந்த வகையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதோட சாரீ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிரிக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி யாரோ பார்த்துட்டு பேக் சைடாக மடித்து வச்சுருக்க மாதிரி தான் பார்சல் எனக்கு வந்துருந்துச்சு. அந்தளவுக்கு எனக்கு சாரீ வாங்கும்போதே திருப்தி இல்லை. எனக்கு மெட்டீரியல் வைஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பெர்ஃபெக்டாகவே இல்லை. பெர்ஃபெக்ட்னா ஸ்ட்ராங்காக இல்லை, அது வந்து உதிர்ந்துடும். நான் வந்து சாரீ விரித்து பார்க்கும்போதே நிறைய ஸ்டோன் விழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இதை வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் நம்ம வேர் பண்ண முடியும். ஸ்டோன் வந்து நமக்கு கண்டிப்பாக லாங் டைம் நமக்கு இருக்காது. அப்படியே அது உதிர ஆரம்பிக்கு. நம்ம வந்து நார்மல் வாஷ் பண்ணாலே கஷ்டம், மிஷின் வாஷ்லாம் கண்டிப்பாக இதை பண்ணவே முடியாது. பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா கேன்வாஸ் கொடுத்து சூப்பராக நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸ்டோன் வச்சிருந்த விதம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் அது ஸ்ட்ராங்காக இல்லை. ஆமாம், லைட்டாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து எந்திரிச்சாலே 10 ஸ்டோன் உதிர்ந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டபுள் ஷேட் கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒன் சைடு ஒயிட்டு, கீழே ஃபுல்லாக பிளாக் வரும். மேல் போர்ஷன் ஃபுல்லாக வந்து கிரே கலரில் வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 2 கலரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது ஒன்று இதில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி ஸ்டோன் வந்து பெர்ஃபெக்ட்டு கிடையாது, அது உதிர்ந்துருது, நல்லாவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு இது திருப்தியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து இது வந்து ஒரு 550 சம்திங் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வைஸ் இப்போது அது சேஞ்ச் ஆகிருக்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டபுள் ஷேட் வந்து ஓகே, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சில்கில் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸாக தான் வந்துச்சு. ப்ளவுஸ் வந்து எந்த டிசைனுமே இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாரி ஓரளவுக்கு ஓகே. இது பார்த்தீங்கன்னா 10க்கு இதுக்கு வந்து ஒரு 5 ரேட்டிங் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்லேயே நான் பார்த்தேன். எனக்குன்னு ஒருத்தோன்னா பிளாக் பார்த்தா தவிர்க்க முடியல. அப்புறம் நான் ஆர்டர் பண்ண பிற்பாடு தான் பார்க்கேன், வந்தது எல்லாமே பிளாக்காக ரிசீவ் ஆயிடுச்சு. என்னடா ஒரே பிளாக்காக இருக்குன்னு நானே பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இது வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸ்டோன் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ பார்க்கும்போது இந்த மாதிரி டார்க் கலர் நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து வெளியில் பளிச்சுன்னு எடுத்து காட்டும். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த சாரீ ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாரியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பூனம் சில்க் சொல்லுவாங்களா, பூனம் சில்க் சொல்லக்கூடாது, பூனம் மெட்டீரியல் மாதிரி தான் இது வந்து இருந்துச்சு. ரொம்ப நைஸாக கண்ணாடியாக தான் இருக்கும். ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்ல லீஃப் மாடலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் மிரர் ஒர்க் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவில் மிரர் செட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பளிச்சுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எல்லா ஸ்டோன் ஒர்க் சாரியுமே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காது. கண்டிப்பாக 1 வாஷ் 2 வாஷில் கண்டிப்பாக ஸ்டோன் எல்லாமே உழுக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க் சாரீஸில் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஓகே. இதுவும் நான் கிட்டத்தட்ட 500 or 400 சம்திங்காக வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு ப்ரைஸ் அக்யூரேட்டான ப்ரைஸ் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா அந்த ஸ்டோனோட பேக் சைடில் நல்லா கேன்வாஸ் கொடுத்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து அதே ஆர்ட் சில்க் தான். இதில் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து கீழே கைக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே சாரியில் பார்டரில் என்ன டிசைன் வருமோ அதே சேம் டிசைன் கைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாரியில் வந்து ப்ளைனாக தான் இருந்துச்சு ப்ளவுஸ். இதில் வந்து கைக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க.
இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகே திருப்தி இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு நம்ம 5 ரேட்டிங் தான் கொடுக்க முடியும், அந்தளவுக்கு தான் இருக்குது. டோட்டலி கம்ப்ளீட்லி சூப்பர் வாவ்லாம் இதை சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஒரு saree பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிஃபான் மெட்டீரியல் saree. சிஃபான் மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு saree தான். இதை வந்து நான் வந்து ஒரு 570 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான கலெக்ஷன். ஸோ சிங்கிள் கலரில் தான் நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா நீட்டாக நமக்கு வந்து பேக் பண்ணி வந்தாங்க. ஃப்ரெஷ் பீஸாக தான் இந்த பேக்கிங்கை நான் வந்து பிரித்தேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. saree ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்ல விளக்கு ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பேக் சைட் பார்த்திங்கன்னா நல்லா கேன்வாஸ் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. saree ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வரத்தான் செய்யும். அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சாரிலையுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து உதிரத்தான் செய்யுது. ஸ்டோன் உதிராது அப்படின்னு சொல்லவே முடியாது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சிஃபான் மெட்டீரியல் நல்லா இருக்குது. பட் ஸ்டோன் வந்து உதிரத்தான் செய்யும், அதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. நெக் சைட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லான பேட்டர்னாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. நம்ம வேர் பண்ணும்போது, நம்ம ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ரொம்ப நமக்கு ஒரு டீசென்ட் லுக் கொடுக்கும். இதை நம்ம வேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இதில் வந்து எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதையும் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பர் கலெக்ஷனுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.